கோடை வெயில் தொடங்குவதற்கு முன்பே தமிழ்நாடு முழுவதும் இயல்பை விட வெயில் சுட்டெரித்தது. தீவிர வெப்ப அலையால் கரூர் பரமத்தியில் 112 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியதால் மக்கள் சிரமத்திற்குள்ளாகினர். தமிழ்நாட்டில் கோடை தஞ்சை பெரிய கோயில் பராமரிப்பு பணிகள் பற்றி அவதூறு பரப்பியவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலின் அடித்தளத்தை அசைக்கும் போதைப்பொருள் வழக்கில் கைதான அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் உறவினர் ராகுலுக்கு சர்வதேச போதைப்பொருள் கும்பலுடன் தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது. சென்னையில் போதைப்பொருள் புழக்க எங்கும் எதிலும் கேன் வாட்டர் என்ற வழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை வாங்கும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பற்றி பொதுமக்கள் தெரிந்து வைத்திருப்பது அவசியம். அது மட்டுமின்றி புற்றீசல் போல் முளைத்து வரும் கேன் வாட்டர் நிறுவனங்களால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் பற்றியும் எச்சரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நீலகிரி மாவட்டம் மசினகுடி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் நிலவும் வறட்சியால் பசுந்தீவனங்கள் இன்றி நாட்டு மாடுகள் அடுத்தடுத்து உயிரிழப்பது விவசாயிகளை வேதனையடைய செய்துள்ளது. மீண்டும் ஒருமுறை இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். ஆபாச வீடியோ விவகாரத்தில் சிக்கியுள்ள பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்ததற்காக பிரதமர் நரேந்திர மோடி மன்னிப்பு கோர வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். பிரபல கேங்ஸ்டர் கோல்ஜிப்ரர் அமெரிக்காவில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டதாக சமூக வலைதளத்தில் பரபரப்பு தகவல் வெளியான நிலையில் அமெரிக்க அதிகாரிகள் இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். வழக்குகளில் இருந்து தப்பிக்க கொலை செய்யப்பட்டதாக கேங்ஸ்டர் கோல்ஜிப்ரர் நாடகமாடுகிறாரா? குஜராத் மாநிலத்தில் விண்கல் மோதியதால் ஏற்பட்ட பள்ளத்தை நாசா படம் எடுத்து வெளியிட்டுள்ளது. குஜராத் மாநிலம் பன்னி புல்வெளி காப்புக்காடுகள் பகுதியில் உள்ள ஹரியானாவில் பாஜகவின் கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் விவசாயிகள் முற்றுகையால் கிராமங்களுக்கு சென்று பிரச்சாரம் செய்ய முடியாமல் திணறி வருகின்றனர். விளைபொருட்கள்